வணக்கம். The BJP State President, Sri Radhakishan ji, the Coimbatore Parliamentary Constituency, BJP candidate CP Radhakishan ji, Polachi Parliamentary Constituency, KMDK candidate Sri Ishwaran ji, dignitaries on the dais, ladies and gentlemen, I am overwhelmed by the love and affection is showered upon me. From Kashmir to Kanyakumari, from Mumbai to Manipur, everywhere the mood is upbeat. I can see that people have decided they are going to give a clear mandate in this 2014 election. The country wants a decisive government. The real Bhagya Vidhata of Bharat are our voters. Do not want to take any chance this time. They are fed up with the situation. மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, கோவை பாராளுமன்ற வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் கேஎம்டிகேயின் ஈஸ்வரன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்களே, இதோ இந்த அரங்கிலே திரண்டிருக்கக்கூடிய ஆண்களே, பெண்களே, இளைஞர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கம். எனது உள்ளம் ஆனந்தத்தால் மகிழ்ச்சியால் தழும்புகிறது. காரணம் உங்கள் அன்பு. அதற்கு காரணம் உங்களுடைய அபரிமிதமான அன்பு. இது இங்கு மட்டுமல்ல, மும்பையிலிருந்து மணிப்பூர் வரை, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை மக்கள் உள்ளத்தில் இந்த பேரார்வம் அப்படியே திரண்டு பெருகுகிறது ஒவ்வொரு நாளும். இந்த விஷயத்தை நான் நேரடியாக பார்க்க முடிகிறது. வருகின்ற 2014 தேர்தலிலே மக்கள் இப்பொழுது முடிவு செய்து விட்டார்கள். இந்த நாடு ஒரு மாற்றத்தை விரும்புகிறது. இங்கு இருக்கக்கூடிய அநியாயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறது. ஆகவே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கு முழுமையான மெஜாரிட்டி வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே மக்களுடைய கருத்தானது ஒன்றாக திரண்டு வருகிறது. Exactly after 1 month, on 16th May, the nation is going to win. We will all win together. We will defeat the forces which have ruined our country. We will defeat the forces that have cheated you. We will win over a party that feels this nation is their personal property. We will win over a family that takes everybody for granted, from the PM to the farmer.
இதோ இந்த நாடு இன்னும் சரியாக ஒரே மாதத்தில் மே மாதம் 16ஆம் தேதி ஒரு பெரும் மாற்றத்தை பார்க்க இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இதோ இந்த கட்சியை பிஜேபியை அவர்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த நாட்டை யாரெல்லாம் கீழே இறக்குகிறார்களோ, இதனுடைய மானத்தை மரியாதையை குறைக்கின்றார்களோ, மக்களை ஏமாற்றுகிறார்களோ, அவர்களை எல்லாம் பதவியிலிருந்து கீழே இறக்க வேண்டும். இந்த நாட்டை ஒரு குடும்பத்துடைய சொத்தாக மாற்றிவிட்டார்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை எல்லாம் பற்றி அக்கறைப்படாமல் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் பதவியிலிருந்து கீழே இறக்க வேண்டும் என்று சாதாரண விவசாயியிலிருந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவரை எல்லோரும் தீர்மானித்து விட்டார்கள். चुनाव जब पहले होते थे तो सत्ता दल को पराजित करने के लिए टू डिफीट रूलिंग पार्टी ऑपोजिशन पार्टी यूज्ड टू कम टुगेदर, वो स्ट्रेटेजी बनाते थे, सत्ता में बैठे उनको हराने के लिए कोशिश करते थे। लेकिन ये पहला चुनाव अलग है, इट्स ऑल टुगेदर डिफरेंट टाइप ऑफ इलेक्शन। इस चुनाव में पहली बार जो सत्ता दल में है, जो सरकार में है, वो और दलों से गठबंधन करके वन पॉइंट प्रोग्राम, ओनली वन गोल, वन मिशन, वन एजेंडा, क्या कुछ भी करो, इस चुनाव में मोदी को रोको, मोदी रोको, और कोई काम नहीं। இதுவரை பல தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த தேர்தல்களில் எல்லாம் என்ன செய்வார்கள்? ஆளும் கட்சியை அகற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சி முனைவார்கள். ஆனால் இந்த தேர்தல் முற்றிலும் மாறுபட்டு நடக்கிறது. அநேகமாக நமது நாட்டுடைய வரலாற்றிலேயே முதல் முறையான ஒரு தேர்தல் என்று கூறலாம். எப்படி என்றால், இன்று ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரே நோக்கம்தான், ஒரே திட்டம் தான். அது என்ன திட்டம் என்றால், மோதியை தடுத்து நிறுத்து, அவர் மேலே வந்துவிடக் கூடாது என்று ஆளும் கட்சியே மோதியை எதிர்த்து அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இதுவே அவர்களுடைய ஒரே அஜெண்டா. सितंबर में भारतीय जनता पार्टी ने मुझे प्रधानमंत्री पद के लिए घोषित किया। तब से लेकर के मेरे दिमाग में चलता रहता है कि बेरोजगारी का समस्या का हल क्या हो, लोगों को पीने का पानी नहीं मिल रहा है, समस्या का हल क्या हो, लोगों को बिजली नहीं मिल रही है, समस्या का हल क्या हो, नौजवानों को रोजगार नहीं मिल रहा है, समस्या का हल क्या हो। मैं 24 घंटे राउंड द क्लॉक आई एम थिंकिंग, आई एम टॉकिंग, आई एम स्टडीइंग what is the solution of these problems. I am busy with this activity. लेकिन हमारे विरोधी क्या कर रहे हैं? मोदी समस्याओं का हल ढूंढ रहा है और वे लोग मोदी का हल ढूंढ रहे हैं। भारतीय जनता पार्टी என்னை பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவித்தது. அன்று முதல் என்னுடைய மனம், என்னுடைய கருத்து, சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தீர்ப்பது, அவர்களுடைய தண்ணீர் தேவையை எப்படி நிரப்புவது, அவர்களுக்கு மின்சாரம் 24 மணி நேரம் அளிப்பதற்கு என்னென்னவெல்லாம் செய்யலாம், நமது அற்புதமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்கலாம் என்றெல்லாம் 24 மணி நேரமும் நான் பகல் இரவாக சிந்திக்கிறேன், பேசுகிறேன்,
அதை பற்றியே நான் கனவு கொண்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய விரோதியாக எதிரியாக இருக்கக்கூடிய அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நாட்டை பற்றி நினைக்கவில்லை, மக்களை பற்றி நினைக்கவில்லை. இவரை பதவிக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரே கருத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். सामान्य रूप से पॉलिटिकल पार्टी चुनाव में अपना मैनिफेस्टो लेकर के आते हैं और मैनिफेस्टो में पॉलिटिकल पार्टियां देश को कहते हैं कि 5 साल अगर हमें सरकार बनाने का मौका मिलेगा तो हम 5 साल में क्या करेंगे, समस्याओं के समाधान कैसे करेंगे, हमारी प्रायोरिटी क्या होगी। ये आमतौर पर हिंदुस्तान में पॉलिटिकल पार्टियों की मैनिफेस्टो में लिखने की परंपरा है। பொதுவாக தேர்தல் என்றால் என்ன செய்வார்கள்? தேர்தல் அறிக்கை தயார் செய்வார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை மேனிஃபெஸ்டோ என்று கூறுகிறார்கள். 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி புரிகின்ற சமயத்தில் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அவைகளை பட்டியலிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எவ்வாறெல்லாம் தீர்வு கொள்ளுவோம், அந்த தீர்வு மட்டுமல்ல, நாங்கள் இந்த மக்களை எந்த அளவுக்கு முன்னேற்றுவோம் என்கின்ற இலக்கை கூட மக்கள் முன்பு வைக்கிறார்கள். But if you read the National Manifesto of CPIM, what do they promise? Their major promise is Modi Roko. நீங்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிறதே, அதனுடைய மேனிஃபெஸ்டோவை பாருங்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் மக்களை பற்றி சொல்லவில்லை, மோதியை நிறுத்து, வந்துவிடக் கூடாது, இந்த கலவரம் தான் அவர்கள் மனதில். If you see into the CPIM manifesto, they are so obsessed with Modi. Modi's name occurs more in that manifesto than in BJP's manifesto. இந்த CPM உடைய மேனிஃபெஸ்டோவை பாத்தீங்கன்னா அதுல என்ன அப்படின்னா மோதியுடைய பேரு தான் அதிகமா இருக்கு. எங்க பிஜேபியுடைய மேனிஃபெஸ்டோவை விட அதிகமா அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல தான் மோதியுடைய பேர் அதிகமா இருக்கு. भाइयों बहनों, इस चुनाव में कांग्रेस पार्टी और यूपीए इतने डर गए हैं कि वो दिन रात कुछ भी करो, मोदी को रोको। क्यों? उनको पता है एक बार अगर मोदी दिल्ली में बैठ गया तो 16 मई के बाद उनकी जगह कहां होगी, इसके कारण वो कांप रहे हैं। காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்களே, ஐக்கிய முன்னணி அரசு யூபிஏ, அதை சார்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி பயம், நடுக்கம், குலை நடுக்கம் அப்படின்னா அவர்கள் இந்த மோடி வந்துவிட்டால், மே 16க்கு பிறகு இவர் ஆட்சி கட்டிலே அமர்ந்து விட்டால் அவர்கள் நிலை எங்கே? ஊழலில் திளைத்த அந்த காங்கிரஸ்காரங்க எங்க இருப்பாங்க என்கின்ற பயத்துல நடுங்கிக் கொண்டிருக்காங்க. इलेक्शन ये डेमोक्रेसी का इट्स द बिगेस्ट फेस्टिवल. It's a duty of each and every political party, each and every political leader to go to the people, educate them, inform them, clarify your position. This is the duty of each and every political party during the election. தேர்தல் என்றாலே அது ஒரு திருவிழா, அரசியல் தலைவர்களுடைய ஒரு கொண்டாட்டம். தலைவர்கள் மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், நாங்கள் என்னவெல்லாம் செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்க வேண்டும். There must be a serious debate in election.
If we are going to talk in Tamil Nadu, we have to seriously discuss about the power sector, water sector, employment. Serious debate is required. But I am sorry to say, शहजादे जी वे गंभीर चर्चा नहीं कर पा रहे हैं। उनका बालक मन, उम्र तो बड़ी हुई है लेकिन मन बालक का है, और इसलिए कभी गुब्बारे कभी टॉफी, कभी गुब्बारे कभी टॉफी, इसी में खोए रहते हैं। ஆகையினால இவங்கன்னா தேர்தல் காலத்துல ஒரு சீரியஸ் டிஸ்கஷனை கொண்டு வரணும், ஒரு டிபேட் நடத்தணும். ஆனா அதுக்கு பதிலா எப்படி இருக்காங்க என்று யோசிச்சு பாருங்க. பவர் செக்டார், மின்சாரத்தை பற்றி பேசுகிறார்களா, தண்ணீர் தேவையை பற்றி பேசுகிறார்களா, எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறார்களா என்றெல்லாம் அது இல்லை. இதோ இந்த ஆட்சியில இருக்கிறார்களே, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எது பேசுவது என்றே தெரியாமல் குழம்பி போய் பயத்தில் அச்சத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். शाहजादे जी इतने फ्रस्ट्रेशन आ गया है कांग्रेस में, और वो भी 60 साल की उनकी विरासत लूट रही है, इसकी चिंता में है। और इसलिए उनकी खुद की दिल्ली की सरकार जो आंकड़े देती है, जो फैक्ट्स एंड फिगर गवर्नमेंट ऑफ इंडिया देती है, उसको भी, वो खुद की सरकार को भी मानने के लिए तैयार नहीं। इतना फ्रस्ट्रेशन कांग्रेस नेता में दिखाई दे रहा है। இதோ இந்த ஆட்சியில் இருக்காங்களே, அவங்களுக்கு 60 வருஷம் ஆட்சி பண்ணி 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 களைச்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி மனசு தொஞ்சு போன காரணத்தினால சர்க்காரர்களுடைய பல பேர் இருக்காங்களே, அவர்கள் பல்வேறு விதமான புள்ளி விவரங்களை கொடுக்கிறாங்க, பல உண்மைகளை சொல்லுகிறார்கள், எப்படி தேங்கி போனாங்கன்னு சொல்றாங்க. அதனால அங்க முழுக்க முழுக்க நிராசை தான். நிராசை என்றால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. भारत सरकार एक कहती है, शहजादे जी दूसरा कह रहे हैं। वो कहते हैं कि मोदी तो बड़े बड़े उद्योगों का ही सोचते हैं। मैं जरा शहजादे जी को गवर्नमेंट ऑफ इंडिया के रिकॉर्ड आज बताना चाहता हूं। फॉर योर काइंड इंफॉर्मेशन, एज पर गवर्नमेंट ऑफ इंडिया रिकॉर्ड्स, in 2012, growth of MSME, small scale and medium scale industries, at all India level was 19%. The growth of MSMEs in India was 19% in 2012, whereas in Gujarat it was 85%, and I am talking about MSMEs. அவர்களுடைய குழப்பம் எப்படி என்றால் உண்மையை கண்டே அஞ்சுகிறது. அவர்கள் 2012 இந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி இருக்கிறதே, அந்த தொழிற்சாலைகள் இந்திய அளவில் பார்த்தா 19%. ஆனா குஜராத்துடைய வளர்ச்சி இருக்கு 85%. அந்த உண்மையை கண்டே மிரண்டு போகிறார்கள். भाइयों बहनों, मेरे नौजवान मित्रों, तय कीजिए, अगर दिल्ली में ऐसी सरकार रही तो आपका कोई भविष्य है? मैं यहां के टेक्सटाइल इंडस्ट्री के लोगों को पूछना चाहता हूं, जो नीतियां आज दिल्ली सरकार की हैं, जो कारोबार चल रहा है, क्या आपका उद्योग सुरक्षित है? क्या यहाँ के नौजवान को रोजगार मिलेगा? क्या आपकी टेक्सटाइल इंडस्ट्री चलेगी? आपके तिरपुर का क्या हाल होगा? आपके कोयम्बटूर का क्या हाल होगा? आपने कभी सोचा है?
டெல்லி அரசாங்கத்தை பார்த்து நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அரசாண்டீர்களே, இதோ இந்த கோவை நகரம் மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ், அதில் இருக்கக்கூடிய துணி மில்கள், அதனுடைய நிலைமை என்னாச்சுப்பா? வேலை வாய்ப்பு என்ன எல்லா வகையிலுமே சரி மூடிவிட்டீங்களே, நியாயமா? இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் எல்லாம் சரி இப்படி மூடினீங்களே, திருப்பூர் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தீர்களா? ஆகவே இந்த இத்தனை ஆண்டுகள் ஆட்சியிலே கோவையில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சிக்கோ அல்லது திருப்பூர் வளர்ச்சிக்கோ எதுவுமே செய்யாமல் வேலை வாய்ப்பை எல்லாம் இழக்க செய்தீர்களே, இது நியாயமா என்று கேட்கிறேன். आप मुझे बताइए, आज जो पावर सेक्टर का हाल है आपके यहाँ, आप कोई भी प्रगति करने की संभावना है? आप आगे बढ़ सकते हैं क्या? आप देखिए देश कैसे चल रहा है और पीड़ा होती है. There are 20,000 megawatt capacity power plants are closed. 20,000 मेगावाट बिजली के कारखाने ताला लगा पड़ा है. एक तरफ बिजली के कारखाने बंद पड़े हैं, कारखाने के कामगार बेरोजगार बैठे हैं, देश अंधेरे में डूबा हुआ है, उद्योगों को बिजली चाहिए, मिल नहीं रही है. ऐसा देश सोचा है, देखा है कि बिजली का कारखाना है, बिजली पैदा होने को तैयार है, लेकिन बिजली नहीं मिल रही, नसीब में अंधेरा लिखा है. कौन जिम्मेवार इसके लिए? இந்த நாட்டின் பவர் செக்டாரை பாருங்கள். மின்சாரத்தை யார் வாரி வழங்க வேண்டுமோ அவர்கள் எப்படிப்பட்டது ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். 20,000 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்கள் எல்லாம் பூட்டி கிடக்கின்றன, செயல் இழந்து விட்டது. அவர்கள் அப்படியே தேங்கி கிடக்கிறது, எந்த மின் உற்பத்தியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வேலை வாய்ப்பு, இந்த நாட்டுடைய பொருளாதார முடக்கம், நாடே இருண்டு விட்டது. இப்படி நாட்டை இருளச் செய்வதற்கு மின்சாரத்தை எல்லாம் நிறுத்தியதற்கு யார் காரணம்? மக்களே சிந்தியுங்கள். कारखाने बंद क्यों हैं? बंद इसलिए हैं कोयला नहीं है. क्या कोयले की खदानें नहीं है? कोयले की खदानें हैं. खदानों में कोयला नहीं है? कोयला है, लेकिन कोयला निकल नहीं रहा है. क्यों? क्योंकि कोयले की फाइल खो गई है. सुप्रीम कोर्ट ने पूछा ये कोयले का आवंटन कैसे किया, तो कहते फाइल खो गई है. मैडम सोनिया जी, आपकी सरकार की तो फाइल खो गई है, हिंदुस्तान की लाइफ खो गई है. लाइफ ஏயா மின்சாரம் தயார் பண்ணல, நிலக்கரி இல்ல. ஏயா நிலக்கரி இல்ல, என்னாச்சு? ஏன் உற்பத்தி பண்ண கூடாது என்று கேட்டா சோனியா அம்மா என்ன சொல்றாங்க? ஃபைல் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, கோப்புகள் எல்லாம் காணோம் என்று சொல்றாங்க. ஆனா உண்மையிலே கோப்புகள் தொலையல, இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை அல்லவா தொலைத்து விட்டார்கள். आपने कभी अपने घर में कोयला तिजोरी में रखा है क्या? कोयला घर के बाहर पड़ा रहता है. कितना ही बड़ा चोर आएगा कोयले को हाथ नहीं लगाता, भिखारी आएगा कोयले को हाथ नहीं लगाता, अड़ोस पड़ोस वाला भी कोयले की चोरी नहीं करता है. ये दिल्ली सरकार ने कोयले की भी चोरी की, कोयले की भी चोरी की. இந்த நிலக்கரி உற்பத்தி நடந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் இந்த நிலக்கரி எல்லாம் திருடி சென்றவர்கள் யார்? கொள்ளை அடித்தவர்கள் யார்? அந்த கூட்டம் எங்கே? சாதாரண மக்கள் அல்ல, டெல்லியிலே ஆட்சி செய்கிறார்களே அவர்களே இந்த நிலக்கரியை கொள்ளை அடித்தார்கள், கபலீகரம் செய்தார்கள். अगर इन्हीं लोगों की सरकार चली तो आपको बैंक में कोयला रखने के लिए लॉकर खुलवाना पड़ेगा.
இந்த அரசாங்கம் நீடிச்சுனா இந்த நிலக்கரிய பேங்க்ல வங்கியில லாக்கர்ல போட்டு பாதுகாக்க வேண்டிய நிலை வந்துருது. भाइयों बहनों, मैं हैरान हूं, तमिलनाडु में हिंदुस्तान का सबसे ज्यादा लिग्नाइट है। जिस राज्य के पास विपुल मात्रा में लिग्नाइट हो, वो राज्य पूरे हिंदुस्तान को बिजली दे सकता है। लेकिन ये देश का दुर्भाग्य देखिए कि पूरा तमिलनाडु अंधेरे में डूबा हुआ है। மக்களே சிந்தியுங்கள், இந்தியாவிலேயே அதிகமாக நிலக்கரி லிக்னைட் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில். ஆனா அப்படி அபரிமிதமான அந்த வளத்தை கொண்ட இந்த தமிழ்நாட்டில் பவர் கட்டு, மின்சாரம் இல்ல, ராத்திரி பகலா நாட்டையே இருளாக்கி இருக்கிறார்களே, அதற்கெல்லாம் காரணம் யார்? சிந்தியுங்கள். भाइयों बहनों, तमिलनाडु में विंड एनर्जी के लिए हिंदुस्तान में सबसे उत्तम कहीं जगह है तो तमिलनाडु है। सोलर एनर्जी के लिए अच्छे से अच्छी संभावना कहीं है तो तमिलनाडु में है। आपके पास लिग्नाइट है, आपके पास सोलर पावर की संभावना है, आपके पास विंड पावर की संभावना है। इन सब के बावजूद भी चाहे चेन्नई हो या दिल्ली हो, उनको कुर्सी के पावर में इंटरेस्ट है, इलेक्ट्रिसिटी के पावर में इंटरेस्ट नहीं है। ஐயா, இந்த தமிழகம் எவ்வளவு வளமையானது நினைத்து பாருங்கள். உங்களுக்கு காற்று மூலமாக, வாயு மூலமாகவே மின்சாரத்தை திரட்ட முடியும். சோலார் என்று சொல்லக்கூடிய சூரிய ஒளியின் மூலமாகவே உங்களால் மின்சாரம் திரட்ட முடியும். நிலக்கரி மூலமாக முடியும். இந்த அளவுக்கு வளம் கொழிக்கின்ற தமிழகத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் யார்? டெல்லியிலும் சரி, சென்னையிலும் சரி ஆட்சி செய்பவர்கள் நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதிலே அவர்கள் நாட்டம் கொள்ளவில்லை. அவர்கள் நாற்காலியிலேயே குறியாக இருக்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு ஒளி தர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. देश का दुर्भाग्य देखिए, गुजरात के पास सरप्लस पावर है। जो राज्य चाहे गुजरात देने की ताकत है उसके पास। लेकिन अटल बिहारी वाजपेयी जी ने ट्रांसमिशन के लिए बहुत बड़ा काम शुरू किया था, पावर ट्रांसमिशन के लिए। लेकिन मैडम सोनिया जी की सरकार आते ही वो काम भी ठप हो गया। गुजरात के पास पावर है, मैं तमिलनाडु को देना चाहता हूं, लेकिन पावर लाने के लिए लाइन नहीं लगाई है। इस देश को ऐसी सरकार की क्या जरूरत है? நாட்டின் துர்பாக்கியம், கஷ்டம் எப்படி இருக்கிறது நினைத்து பாருங்கள். நம்முடைய குஜராத் மாநிலத்தில் உபரியான மின்சாரம் இருக்கிறது, அதிகமான மின்சாரம் இருக்கிறது. அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய அன்பு உள்ளம் அந்த உபரிமையான மின்சாரத்தை ஊரெங்கும் கொடுப்பதற்காக, நாடெங்கும் வழங்குவதற்காக டிரான்ஸ்மிஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார். ஆனால் இந்த மேன்மை தாங்கி சோனியா காந்தி வந்தார்களே, அவர்கள் வந்தவுடன் மின்சாரத்தை ஊரெல்லாம் கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுக்காமல் அதை தப்பென்று நிறுத்திவிட்டார்கள். அதன் விளைவுதான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இப்படிப்பட்டதொரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மின்சாரத்தை வாரி வழங்க முடியாமல் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் இவர்கள். In 2001, first time when I took charge as a chief minister, the delegation from the various part of the Gujarat came to me, and there was only one demand from the people. What was the request? They requested me, Modi ji, you are a new chief minister. At least, please give us a light, at least for the dinner time. We don't have a light even at the dinner time. Those were the days in 2001, 2002. But in 2004, we converted the situation, we achieved the goal, and today
Gujarat is providing the power supply electricity 24/7, 365 days everywhere in Gujarat. ஐயா 2001 மக்கள் எனக்கு அதிகாரத்தை வழங்கினார்கள். முதலமைச்சராக ஆனேன். அப்பொழுது குஜராத்துடைய மூலை முடுக்கெல்லாம் மக்கள் வந்தார்கள். நாங்கள் சாப்பிடும் போது இரவு உணவு உண்ணும் பொழுது இருட்டிலே உண்ணக்கூடாது. அதற்காக ஒரு லைன் கொடுங்கள், அங்கு மின்சாரம் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். 3 ஆண்டுகள் 2004 குஜராத் முழுவதும் இரவிலே பிரகாசத்தோடு மின் விளக்கில் பிரகாசத்தோடு உணவருந்தும் சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைய தினம் 2014 24 மணி நேரமும் வாரம் 7 நாளும் 24/7 மின்சாரத்தை வாரி வழங்கக்கூடிய நிலைக்கு குஜராத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். अगर आपका इरादा है तो स्थितियां बदली जा सकती हैं, देश बदला जा सकता है, देश का भविष्य बदला जा सकता है. இந்த நிலை இந்தியா முழுவதும் வந்தால், என்னுடைய ஒரு நிலைமை உருவாகினால் அது இந்த நாட்டிலேயே ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இருளை போக்க முடியும், ஒளி வெள்ளத்தை குவிக்க முடியும். I know that Tamil Nadu is facing the acute water problem also, and particularly Coimbatore and Tirupur, the whole belt, we are facing a lot of problem of the drinking water even. Do you think that there is no solution for it? क्या आपको ये लगता है कि आपको ऐसी जिंदगी जीनी पड़ेगी? क्या पानी नहीं मिलेगा? मैं आपको उदाहरण देता हूं. गुजरात में 9,000 विलेजेस फरवरी के बाद अगर टैंकर नहीं जाता था तो पानी नहीं मिलता था. They were starving for the water. Only tanker can provide water to them. वो दिन थे पीने का पानी गुजरात में नहीं था. मेरे यहाँ बारिश कम होती है, रेन बहुत कम है. We have only 2 major rivers, Tapi and Narmada. We don't have even rivers. So we are facing an acute water shortage, and most of the part in Gujarat is a run of Kutch. So we can understand what type of problem we were facing. குஜராத்துடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. எங்களுக்கு பயங்கரமான தண்ணீர் பிரச்சனை இருந்தது. அதுவும் 9,000 கிராமங்கள், அந்த மக்களுக்கெல்லாம் தண்ணீர். அதே போல நீர்ப்பாசனம், இரிகேஷன், அதற்கு தண்ணீர், குடிக்க தண்ணீர். மழையோ இல்ல. இவ்வளவு தேவைகளுக்கு 2 ஆறு தான். அது கட்சி வளைகுடா வரைக்கும் போகணும். அப்படிப்பட்ட பயங்கரமாக தண்ணீர் பற்றாக்குறை குஜராத்திலே இருந்தது. To find out the solution, we started a mass movement, rainwater harvesting, with a public-private partnership model. Another thing we started, the infrastructure for the water. और भाइयों बहनों, आपको जानकर के खुशी होगी, हमने मध्य प्रदेश के किनारे से नर्मदा का पानी उठाया और दुनिया की सबसे लंबी पाइपलाइन पूरे गुजरात में लगाई, और 9,000 विलेजेस में नर्मदा का शुद्ध पीने का पानी हमने 9,000 विलेजेस में पहुंचाया. 5 साल में काम पूरा कर दिया. இதற்கு எவ்வாறு தீர்வு கண்டோம் என்று யோசித்து பாருங்கள். எங்களுடைய குஜராத்திலே நர்மதா என்கின்ற நதி ஓடுகிறது, மத்திய பிரதேசத்தில் வருகிறது. அந்த மத்திய பிரதேசத்தில் வருகின்ற அந்த நர்மதாவிலே மிகப்பெரிய பைப்லைன், உலகத்திலேயே மிகப்பெரிய பைப்லைன், அதை போட்டு 9,000 கிராமங்களுக்கும் தண்ணீரை கொண்டு சென்றோம். அந்த மக்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்தோம். 5 ஆண்டுகளில் தண்ணீர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம். और पाइप की साइज क्या हो गया, आप अंदाज कर सकते हो?
व्हाट इज द साइज ऑफ द पाइप? ये आपके जो रिकाउंटिंग मिनिस्टर है ना, यूपीए सरकार के बड़े विद्वान मिनिस्टर और तमिलनाडु के यूपीए के सारे नेता मारुति कार में बैठ करके उस पाइप पे मारुति कार चला सकते हैं। அந்த மிகப்பெரிய பைப்புடைய சைஸ் தெரியுமா உங்களுக்கு? அந்த பைப் எந்த அளவுக்கு அகலமாக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் தமிழகத்திலே ஒரு புத்திசாலியான மந்திரி இருக்கிறார். அந்த மந்திரி தன்னுடைய மாருதி காரிலே அமர்ந்து கொண்டு அந்த பைப்புக்குள்ளேயே பயணம் செய்ய முடியும். அந்த அளவுக்கு விசாலமான பைப். तब क्या करके 9,000 गांवों में पानी पहुंचा है। क्या ये काम तमिलनाडु में नहीं हो सकता है? भाइयों बहनों, अगर समस्याओं का समाधान खोजना है, अगर नेक इरादा है, तो समस्याओं का समाधान खोजा जा सकता है, लोगों को कठिनाइयों से बचाया जा सकता है। ஐயா, 9,000 கிராமங்களுக்கு தண்ணீரை கொண்டு சென்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த பிரச்சனையானாலும் அதற்கு தீர்வு உண்டு. அந்த தீர்வை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வேண்டும், ஒரு கனவு வேண்டும். அந்த கனவுக்காக உழைக்க வேண்டும். உழைத்தால் எந்த பிரச்சனையும் தீர்த்து விட முடியும். भाइयों बहनों, अटल बिहारी वाजपेयी का एक सपना था, कावेरी को गंगा से जोड़ने का, रिवर ग्रिड का। हमारे देश में आज कई इलाके ऐसे हैं जो अधिक पानी के कारण, बाढ़ के कारण परेशान हैं, और तमिलनाडु जैसे अनेक राज्य हैं जो बिना पानी के कारण परेशान है। इतने बड़े देश में अटल बिहारी वाजपेयी ने रास्ता खोजा था कि नदियों को जोड़ो, जो नदियों में पानी है वो सूखी नदियों में डालो और पूरे देश में रिवर ग्रिड बनाओ। ये हमेशा हमेशा के लिए ये समस्या से मुक्ति मिल जाएगी। அடல் ஜியின் அன்பு உள்ளத்தை பாருங்கள். அவர் இந்த ஜீவ நதியாகிய கங்கையையும் தென் பாரதத்திலே ஓடுகின்ற காவேரியையும் இணைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் கனவு கண்டார். வட பாரதத்திலே வெள்ளம், அந்த வெள்ளப் பெருக்கால் கிராமங்கள் எல்லாம் மூழ்குகிறது. தென்னிந்தியாவிலோ வறட்சி, பஞ்சம், தண்ணீர் இல்லாத ஒரு நிலை. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லா நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், கனவு கண்டார். भाइयों बहनों, बिजली, पानी ये 21वीं सदी में प्रगति के लिए महत्वपूर्ण आवश्यकताएं हैं, और इसलिए एनडीए का, भारतीय जनता पार्टी का रिवर ग्रिड का सपना है, वो पूरा करने के लिए हम कोई कसर नहीं छोड़ेंगे। ஐயா, இந்த 21வது நூற்றாண்டிலே மிக மிக முக்கியமான விஷயம் மின்சாரம் தேவை, அதே போல தண்ணீரும் தேவை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமானால் இந்த என்டிஏ அரசு, வாக்குறுதி அளிக்கின்றேன், எங்களுடைய என்டிஏ அரசு, பிஜேபி அரசு ரிவர் கிரிட் என்ற நதிகளை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறேன். भाइयों बहनों, हिंदुस्तान भाग्यवान है कि उसके पास 70 करोड़ 65% population is below 35 age group. We are the youngest country in the world. Demographic dividend is our asset. But do these UPA people have any plan for this our youth power? For them, youth is a voter. For me, youth is a new age power. பாரத நாட்டில், இந்த இந்துஸ்தானத்தில் 70 கோடி மக்கள்,
அதிலே 65% கிட்டத்தட்ட 35 வயதுக்கு கீழே தான் இருக்கிறார்கள். அப்படி 35 வயதுக்கு கீழே இருக்கிறார்களே, அவர்கள் உள்ளம், உணர்வு, எண்ணம், கருத்து அத்தனையும் உற்சாகம் நிறைந்தது. களைத்தவர்கள் அல்ல, சோம்பியவர்கள் அல்ல. அந்த இளைஞர்கள் தான் இந்தியாவின் சொத்து. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இந்த அரசு, காங்கிரஸ் அரசு என்ன செய்தது? நாங்கள் அந்த இளைஞர்களை உன்னதமாக ஆக்குவதற்காகவே உழைப்போம். अगर देश का भविष्य बनाना है तो इस देश के नौजवानों के भविष्य को प्रायोरिटी देनी पड़ेगी। नौजवानों को रोजगार का अवसर देना पड़ेगा। नौजवानों को अपनी जिंदगी में सपने हैं, सपने पूरे करने के लिए एक नया वायुमंडल बनाना पड़ेगा। अगर ये नहीं करेंगे तो यही युवा शक्ति हमारे देश के लिए संकट बनते देर नहीं लग जाएगी। இந்த யுவ சக்தி, நவஜவான் இளைஞர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம். அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு புதிய வாதாவரணம் என்று சொல்லுகிறார், சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு என்று புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அவர்களுடைய கனவுகளை எல்லாம், திட்டங்களை எல்லாம், உழைக்கும் ஆசையை எல்லாம் நிறைவேற்றிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இளைஞர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்றால் இந்தியாவுக்கே எதிர்காலம் இல்லை. जब अटल बिहारी वाजपेयी की सरकार थी, उनको 6 साल देश की सेवा करने का मौका मिला। 6 साल में अटल बिहारी वाजपेयी जी ने 6.5 करोड़ नौजवानों को रोजगार दिया। सोनिया जी को 10 साल सरकार चलाने का मौका मिला, लेकिन 10 साल में सिर्फ 1.5 करोड़ नौजवानों को रोजगार दिया। आप तय कीजिए किसकी सरकार नौजवानों का भला कर सकती है। அன்பும் கருணையும் கொண்ட அடல் பிஹாரி வாஜ்பாய் 6 ஆண்டுகள் தான் இந்த நாட்டை ஆண்டார். ஆனால் அந்த 6 ஆண்டில் இந்த நாட்டில் 6 கோடி இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்தார். இந்த சோனியா காந்தி 10 ஆண்டுகள் பதவியிலே, நாற்காலியிலே ஒட்டிக் கொண்டிருந்தார். 10 வருஷத்துல வெறும் 1,50,00,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்தார். भाइयों बहनों, भारतीय जनता पार्टी की प्राथमिकता है देश के नौजवानों के लिए रोजगार के अवसर पैदा हो। हमारा देश का नौजवान गौरव के साथ जिए। मैं आज कोयम्बटूर की इस धरती से, तमिलनाडु के नौजवानों से एक सीधी बात करना चाहता हूं, और मैं चाहता हूं कि मेरी इस बात को मेरे नौजवान मित्र समझे। ट्राई टू अंडरस्टैंड माई फीलिंग। नौजवान मित्रों, मैं आपसे पूछना चाहता हूं, किसी भी विद्यार्थी के जीवन में स्टैंडर्ड 12th की एग्जाम बहुत ही महत्वपूर्ण होती है। जब विद्यार्थी 12th के स्टैंडर्ड में आता है, पूरा परिवार सीरियस हो जाता है, स्टूडेंट भी सीरियस हो जाता है, घर में टीवी बंद हो जाता है, गेस्ट भी नहीं आते, शादी में भी नहीं जाते। 365 डेज 1 पॉइंट प्रोग्राम। अच्छे मार्क्स लाना है, कैरियर बनानी है, रैंक लाना है। वो हर विद्यार्थी 12th के एग्जाम को सीरियस लेता है कि नहीं लेता है, क्योंकि उसे मालूम है अगर 12th के एग्जाम में अच्छे मार्क आए तो फिर जिंदगी की कैरियर के सारे दरवाजे खुल जाते हैं। डॉक्टर बन सकता है, इंजीनियर बन सकता है, वकील बन सकता है, प्रोफेशन में जा सकता है। ये 12th की एग्जाम का रिजल्ट उसकी जिंदगी में बड़ा महत्वपूर्ण होता है। अच्छा है जिंदगी बन जाती है, बुरा है जिंदगी बिगड़ जाती है। बीजेपी ஆட்சிக்கு வந்தால், ஆட்சியிலே அமர்ந்தால்
உடனடியாக நான் ஒரு விஷயத்தை உறுதி சொல்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் உறுதி சொல்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த கோவை மண்ணிலே இளைஞர்களோடு நான் நேரடியாக உறவாட விரும்புகிறேன். உங்களோடு நேரடியாக இளைஞர்களே, உங்கள் உள்ளத்தோடு நான் நேரடியாக உரையாட விரும்புகிறேன். என்ன உரையாடல் தெரியுமா? யாராவது ஒரு மாணவன் +2 படித்தார், 12th என்று குறிப்பிட்டார் அவர், நம்முடைய பாஷையிலே 12th +2. அந்த +2 படிக்கிற சமயத்துல அவர் மட்டும் படிக்க மாட்டார். அந்த +2விலே பாஸ் ஆக வேண்டும், நிறைய மார்க் எடுக்க வேண்டும், முதல் மதிப்பெண்ணை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும், அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோருமே கவலைப்படுவார்கள். இரவு பகலாக படிப்பார். வீட்டிற்கு புதிய விருந்தாளிகளை கூட அழைக்க மாட்டார்கள். வீட்டிலே வேற எந்த விதமான விசேஷங்களும் கூட கிடையாது. 365 நாளும் நம்ம வீட்டு பிள்ளை படிக்கணும், பாஸ் பண்ணணும் என்று. பாஸ் பண்ண பிறகு நம்ம பையன் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ப்ரொஃபசர் ஆகணும் என்று அந்த வீடே கவனத்தில் இருக்கும். அதனால +2 படிப்பு, 12th படிப்பு மாணவனுக்கு மிக மிக முக்கியமானது. जैसे विद्यार्थी जीवन में 12th एक टर्निंग पॉइंट होता है, वैसे इंसान की जिंदगी में 18 to 28 एज ग्रुप सबसे गोल्डन पीरियड होता है. जिंदगी के सारे निर्णय बिटवीन 18 to 28 होते हैं. अगर बिटवीन 18 to 28 अगर मौका छूट गया तो पूरी जिंदगी अटक जाती है, बर्बाद हो जाती है. जिंदगी के सारे निर्णय बिटवीन 18 to 28 होते हैं. इसका मतलब हुआ कि नौजवान के जीवन में 18 to 28 के 10 ईयर का टाइम एक दिन भी अगर पूरा हो गया तो उसके जीवन को बहुत नुकसान होता है. लेकिन अगर कोई 70 एज ग्रुप का है, उसका 5 साल भी बिगड़ जाए कोई ज्यादा फर्क नहीं पड़ता. 60+ हो, रिटायर्ड हो, 2-5 साल बिगड़ जाए, नो प्रॉब्लम. बट फॉर द पर्सन हु इज बिटवीन 18 to 28, उसकी जिंदगी में 5 दिन भी खराब होना पूरी जिंदगी को तबाह कर देता है. ஒவ்வொரு இளைஞனுடைய வாழ்க்கையிலும் 18 to 22 மிக முக்கியமானது. அதே போல அவன் வாழ்க்கையை நிர்மாணிக்கக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் கோல்டன் பீரியட், பொன்மயமானது ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அது 18 to 28 வரை. அந்த 18 to 28 வரை அவன் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய பயணம் எந்த திசையிலே செல்ல வேண்டும், அவனுடைய வருவாய் எப்படி, வாழ்க்கை வசதிகள் எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை மேம்பாடு கொண்டதாக ஆக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிடக்கூடிய காலம்தான், நிறைவேற்றக்கூடிய காலம்தான் அந்த பொன்மயமான 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகளிலே ஒரு சில தினங்கள் கெட்டு போனாலும் வாழ்க்கையே கெட்டு போய்விடும். 60 வயசுக்கு பிறகு 70 வயசுக்கு பிறகு எப்படி போனாலும் பரவாயில்லை. ஆனால் 18க்கும் 28க்கும் இடையில் ஒரு நாளை கூட வீணாக்க கூடாது. முழு கவனம் செலுத்த வேண்டிய பொற்காலம் அது. 18 to 28 के नौजवान मेरी बात पर गंभीरता से सोचिए. आपके जिंदगी का एक गोल्डन पीरियड है और अगर ऐसे समय दिल्ली में 5 साल के लिए कोई निकम्मी सरकार आकर के बैठ गई, जैसे 10 साल गए वैसे और 5 साल अगर चले गए तो आपका 18 to 28 का महत्वपूर्ण जीवन में सिवाय बर्बादी कुछ नहीं आएगा. आप भविष्य में कुछ नहीं कर पाएंगे, आपकी जिंदगी तबाह हो जाएगी. और इसलिए एक ओल्ड मैन और 75 वाला उसके 5 साल बिगड़ेंगे तो कुछ नहीं बिगड़ेगा, लेकिन 18 से 28 के व्यक्ति का
अगर ये 5 साल सरकार निकम्मी आई तो आपकी जिंदगी बर्बाद हो जाएगी। 18 28 வயசில் இருக்கிற வாலிபர்களே, நீங்கள் சற்றே யோசித்து பாருங்கள். உங்களுடைய பொன்மயமான இந்த காலகட்டத்திலே 5 ஆண்டுகள் ஆட்சி புரியக்கூடிய வருகின்ற அரசு இருக்கிறதே, அது முடங்கி போன, சோம்பி போன, கலச்சி போன ஒரு அரசாங்கம் இருந்தால் நாட்டுக்கு எந்த விதமான நலனும் கிடைக்காது. ஆகவே அது நாட்டுக்கு மட்டுமல்ல, அந்த 18க்கும் 28க்கும் இடையே உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் கூட எந்த முன்னேற்றமும் இருக்காது. தேங்கி போயிடும், சோம்பி போயிடும். ஆகையினாலே அந்த இளைஞர்களே, 18க்கும் 28க்கும் இடைப்பட்ட இளைஞர்களே, சிந்திக்க வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது. मेरे नौजवान मित्रों, आप खुद के भविष्य के लिए सक्रिय होकर के इस चुनाव में दिल्ली में ऐसी सरकार चुनिए जो आपके 18 से 28 एज ग्रुप में गोल्डन पीरियड के अनुकूल वहां निर्णय करे। आपकी जिंदगी को अवसर देने वाली दिल्ली में सरकार बनाइए। बाकी लोग भले सोए, 18 से 28 वाला मत सोना। आप अपनी पसंद की एक मजबूत सरकार दिल्ली में बनाने के लिए मैं तमिलनाडु के 18 से 28 की उम्र के नौजवानों को आह्वान करता हूं। मैं कोयंबटूर की धरती से हिंदुस्तान के 18 से 28 के नौजवान को अच्छी सरकार बनाने के लिए, मैदान में आने के लिए, जिम्मेवारी उठाने के लिए आज आग्रह करने के लिए आया हूं। 18 28 வயது உள்ள வாலிபர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த கோவை மண்ணிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், வளமாக இருக்க வேண்டும் என்றால், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய எண்ணத்தை கேளுங்கள். வருகின்ற சில நாட்களிலே தீவிரமாக உழையுங்கள். அந்த உழைப்பின் மூலமாக ஆட்சியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்கள். அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக 18க்கும் 28க்கும் இடையிலே உள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் உதயமாகட்டும். அந்த பொற்காலம் உதயமாக வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, பாரதம் முழுவதும் இருக்கக்கூடிய 28 வயது வரை 18க்கும் 28க்கும் இடைப்பட்ட இளைஞர்களுக்கு இங்கிருந்து அறைகூவல் விடுக்கிறேன். இந்த சமயம்தான் நீங்கள் முன்னேற வேண்டிய தருணம். In the interest of your own personal career, in the interest of your own personal future, forget this Tamil Nadu local politics. Think about the national politics. For time being, for this election, your priority should be the strong central government, and it is your duty to take care that the people should vote for a very strong government in Delhi. இளைஞர்களே, உங்களுடைய பர்சனல் கேரியர், உங்களுடைய வருங்காலம், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பெல்லாம், கனவெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், அதை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் ஒரு மத்திய அரசு, பலமான மத்திய அரசாக இருக்க வேண்டும். தயவு செய்து மாநில அரசியலை பற்றி விட்டுவிடுங்கள். மாநில கட்சிகளை எல்லாம் பற்றி விட்டுவிடுங்கள். மத்தியிலே பலமான அரசு வேண்டும், ஸ்ட்ராங்கான அரசு வேண்டும். அதை கொண்டு வருவதுதான் உங்கள் டியூட்டி, உங்கள் கடமை என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். तमिलनाडु दिल्ली में मजबूत सरकार बनाने में बहुत बड़ी भूमिका अदा कर सकता है। अब दिल्ली को दुर्बल सरकार नहीं चाहिए। अब दिल्ली में अस्पताल में पड़ी हुई सरकार नहीं चाहिए। अब दिल्ली में रिमोट कंट्रोल से चलने वाली सरकार नहीं चाहिए। अब दिल्ली में मजबूत सरकार की जरूरत है, और मजबूत सरकार बनाने के लिए तमिलनाडु से एनडीए के जितने भी घटक यहाँ चुनाव लड़ रहे हैं उन सबको विजयी बना करके दिल्ली भेजिए। मैं आपको मजबूत सरकार देने का वादा करता हूं। டெல்லியிலே ஒரு மகத்தான அரசு அமைய வேண்டும். அந்த டெல்லியிலே ஒரு மகத்தான அரசு அமைவதற்கு தமிழகம்
தமிழகத்தில் நீங்கள் உங்கள் பங்கை புனித கடமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். டெல்லியில் துருவல் என்று அவர் குறிப்பிட்டார். பலகீனமான நொண்டியான அரசு வேண்டாம். ஆஸ்பத்திரியிலே முடங்கக்கூடிய ஒரு அரசு வேண்டாம். ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆட்டி படைக்கக்கூடிய அரசு வேண்டாம். அதற்கு மாறாக நாம் டெல்லியிலே ஒரு மகத்தான அரசு அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து என்டிஏ மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலமாக அதில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களையும் நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். அதன் மூலமாக டெல்லியிலே ஒரு மகத்தான வலிமையான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நான் உத்தரவாதம் अलिக்கிறேன். भाइयों बहनों, दिल्ली में दुर्बल सरकार होने के कारण, वीक गवर्नमेंट होने के कारण, नॉन फंक्शनिंग गवर्नमेंट होने के कारण आज दिल्ली बलात्कार की नगरी बन गई है। आए दिन बहन बेटियों पे बलात्कार हो रहा है। हमारी मां बेटियां सुरक्षित नहीं है। भारत जहां नारी का सम्मान हुआ करता था, नारी को मां के रूप में देखा जाता था, दिनों दिन बलात्कार की घटनाएं बढ़ रही है और दिल्ली की सरकार सोई पड़ी है। ஐயா, டெல்லியிலே இருக்கக்கூடிய சர்க்கார் தான் பலகீனமாக இருக்கிறது என்று ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்றால், அங்கு நம்முடைய பெண்ணினத்தை பாதுகாக்க முடியவில்லை அவர்களா. பெண்கள் எல்லாம் பலவிதமான பலாத்காரங்களுக்கு, கற்பழிப்புகளுக்கெல்லாம் ஆளாகிறார்கள். எவ்வளவு பெரும் அநியாயம், எவ்வளவு பெரும் வேதனை, எவ்வளவு பெரும் துக்கம் பாருங்கள். அப்படி பெண்ணை பாதுகாக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன்? आप सोचिए, 1.5 साल पहले दिल्ली में एक निर्दोष बच्ची पर बलात्कार हुआ, मौत के घाट उतार दिया गया, पूरा देश बेचैन हो गया। दिल्ली में नौजवान सड़क पे आ गए। जनवरी की ठंड में नौजवान रात रात फुटपाथ पर नारे लगाते थे। दिल्ली की सरकार ठंड में उन पर ठंडे पानी की बौछार करती थी, लेकिन ये नौजवान निर्भया को न्याय दिलाने के लिए मैदान में उतरे थे। पूरे देश में गुस्सा था, निर्भया को न्याय मिले, ये पूरे देश की मांग थी। दिल्ली सरकार डर गई थी, प्रेशर आया तो ये दिल्ली वाले कितने नॉन सेंसिटिव है, कितने मोटी चमड़ी के। ये रिकाउंटिंग मिनिस्टर ने क्या किया, ये मैडम सोनिया जी की सरकार ने क्या किया? बजट में 1000 करोड़ रुपीस का निर्भया फंड घोषित किया, बहन बेटियों के रक्षा के लिए, सम्मान के लिए। டெல்லியிலே ஒரு படு மோசமான ஒரு சம்பவம் நடந்தது. நிர்பயா அவங்களை, அந்த பெண்ணை, சகோதரியை மானபங்கப்படுத்தினார்கள். எவ்வளவு கோரமான வேதனையானது ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த பிறகு அந்த அரசாங்கத்துக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை, தூங்கிக் கொண்டே கிடந்தது. இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், வாலிபர்கள் வீதிக்கு வந்தார்கள், கோஷமிட்டார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர் அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் மீது அந்த குளிர் நேரத்திலே தண்ணீரை பாய்ச்சியது இந்த அரசாங்கம். இந்த சூழ்நிலையிலே தான் நீதிமன்றம் விழித்தெழுந்தது, அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கியது. இந்த சமயத்தில் சோனியா அரசு வெறும் 1000 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்குகிறேன் என்று சொன்னார்களே ஒழிய, அந்த பெண்களை பாதுகாக்க, பெண்களுக்கு பூரண பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்கு அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. सारे देश के अखबारों ने कांग्रेस की बड़ी तारीफ की कि 1000 करोड़ का निर्भया फंड बनाया, महिलाओं के लिए ये किया, वो किया, चारों तरफ जय जयकार होने लगा। बट व्हाट हैपेंड? आई एम सॉरी टू से, ये कांग्रेस के लोग कितने संवेदनाहीन है। भाइयों बहनों,
निर्भया फंड के 1000 करोड़ रुपए में से पूरे साल भर एक नया पैसा खर्च नहीं किया। நாடு முழுவதும் 1000 கோடி ரூபாயை சோனியா படைத்து விட்டார்கள் என்று அவர்கள் ஒரு விதமான செயற்கையான பாராட்டு விழாக்களை நடத்தினார்கள். ஜெய ஜெய என்றெல்லாம் கோஷமிட்டார்கள். இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? கடந்த ஒரு ஆண்டிலே பார்க்கிற சமயத்திலே இந்த காங்கிரஸ் அரசு, அந்த காங்கிரஸ் அரசுடைய கவுண்டிங் மந்திரி இருக்கிறார், ரீகவுண்ட் மந்திரி, அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் பேசினார்களே ஒழிய பெண்களுக்கு பாதுகாப்பை தரவில்லை. பாதுகாப்பு இல்லாமல் தான் இந்த 1000 கோடி ரூபாயை அவர்கள் ஒதுக்கினார்கள். ஆனால் அதில் ஒரு பைசாவை கூட, ஒரு ரூபாயை கூட பெண்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் செலவிடவில்லை. इनकी बेरुखी की हद, संवेदनहीनता की हद तो तब हुई कि पिछले बजट के 1000 करोड़ में से एक नया पैसा खर्च नहीं किया, फिर भी लोगों की आंख में धूल झोंकने के लिए अभी जब इंटरिम बजट रखा, फिर से 1000 करोड़ की घोषणा करके सिंपैथी गेन करने का पाप किया है। அவர்கள் கடந்த பட்ஜெட்ல 1000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க, அதுல ஒரு ரூபாய் செலவழிக்கலங்கிறது மட்டும் இல்லாம பெண்களையும் பாதுகாக்க திராணி இல்ல. அப்படி திராணி இல்லாம இந்த பட்ஜெட்ல ஒரு 1000 கோடி ஒதுக்குறாங்க. ஆனா அதுக்காக மக்களுக்கு செலவிட யோசனையோ பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கடமை உணர்வோ இல்லாத அரசாக இருக்கிறது. आप बताइए मेरे नौजवानों, क्या ऐसी सरकार से आपका भला होगा? சகோதரர்களே, சகோதரிகளே, நினைத்து பாருங்கள், இப்படி சொரணை இல்லாத அரசாங்கத்தினால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றா நினைக்கிறீர்கள்? पूरी ताकत से मुझे जवाब दीजिए। முழு பலத்தோடு எனக்கு பதில் சொல்லுங்கள். ऐसी सरकार से आपका भला होगा? இப்படிப்பட்ட ஒரு சொரணை ऐसी सरकार से आपका भला होगा? இதனால பலன் கிடைக்குமா? ऐसे लोगों से आपका भला होगा? இந்த இப்படிப்பட்ட ஆட்களால பலன் கிடைக்குமா? ये आपका भला करेंगे? இவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வாங்களா? ये आपकी जिंदगी बनाएंगे? இந்த உங்க வாழ்க்கையை உயர்த்துவாங்களா? ऐसे लोगों को घाट फेंकना चाहिए कि नहीं? அப்படிப்பட்டவர்களால என்ன லாபம்? और इसलिए भाइयों बहनों, आपके भविष्य के लिए, आपकी जिंदगी के बदलाव के लिए अब दिल्ली में एक मजबूत सरकार की जरूरत है। भाइयों बहनों, तमिलनाडु भी ये जो मैच फिक्सिंग चल रहा है ना, शिफ्ट सिस्टम जो चल रहा है, उससे बर्बाद हो गया है। 5 ईयर डीएमके, 5 ईयर एआईडीएमके, फिर 5 ईयर डीएमके, फिर 5 ईयर एआईडीएमके। इससे तमिलनाडु का भला नहीं होगा। वे आएंगे, उससे झगड़ा करेंगे, वो आएंगे, उनसे झगड़ा करेंगे, वो उसको सजा देगा, वो इनको सजा देगा, लेकिन जनता की तरफ कोई ध्यान नहीं देता। ऐसे ये दो दल से अब तमिलनाडु को छुटकारा पाने का समय आ गया है। சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு டெல்லியிலே ஒரு மகத்தான பலம் வாய்ந்த அரசை அமைப்பதற்கு உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக 5 ஆண்டு என்றால் அதிமுக ஏடிஎம்கே 5 ஆண்டு, இவர்கள் 5 ஆண்டு, அவங்க 5 ஆண்டு, இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்கள குறை சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்ல. இதனால எந்த விதமான லாபமும் இருக்குல்ல. அதனால தமிழகத்து மக்கள் அவர் தீர்மானிக்க வேண்டிய வருங்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. और इसलिए मेरे भाइयों बहनों, तमिलनाडु का भाग्य बदलने के लिए हम एक रिलायबल ऑल्टरनेट लेके आए हैं। हम एक स्ट्रॉन्ग रिलायबल ऑल्टरनेट लेके आए हैं। आप हमारा समर्थन कीजिए, हम आपकी समस्याओं का समाधान करेंगे। एक बार इस लोकसभा के चुनाव में इस रिलायबल ऑल्टरनेट को आप विजयी बनाइए।
दिल्ली में मजबूत सरकार बनाइए, तमिलनाडु की समस्याओं का समाधान करने का रास्ता खुल जाएगा। சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த தமிழ்நாட்டிலே எப்படித்தான் இப்படி மாற்றி மாற்றி ஓட்டு போடுவது, நாமும் வீணாகி போறது. ஆகையினால ரிலையபிள் என்று குறிப்பிடுகிறார். நம்பத்தகுந்த, அவர்களை முற்றிலும் நம்பத்தகுந்த ஒரு மாற்று கட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் நம்பத்தகுந்தது மட்டுமல்லாமல் பலம் வாய்ந்த ஒரு மாற்று கட்சியை ஏற்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் என்டிஏ சர்க்காருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சமர்த்தன் என்று சொல்கிறார். சமர்த்தன் என்று சொன்னால் நீங்கள் வாக்கு அளித்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் சமாதானம், தீர்வு நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார். ஆகவே வருகின்ற தேர்தலிலே ஒரு மாற்று கட்சி, அப்படிப்பட்ட வகையிலே என்டிஏக்கு முழு வாய்ப்பை தர வேண்டும். நாங்கள் ரிலையபிளாகவும் இருப்போம், ஸ்ட்ராங்காகவும் இருப்போம். भाइयों बहनों, 24 तारीख को मतदान है। गर्मी कितनी ही क्यों न तेज हो, आप मतदान अवश्य करें और इस बार संकल्प करके मतदान करें कि तमिलनाडु दिल्ली में मजबूत सरकार बनाने में अहम भूमिका निभाएगा। तमिलनाडु की ताकत हम दिल्ली में भी दिखाएंगे। ऐसी मजबूत सरकार बनाने का आप संकल्प करें, यही मेरी आपसे प्रार्थना है। ஐயா, 24ஆம் தேதி காலையிலேயே நீங்கள் ஓட்டு போட சென்று விட வேண்டும். எந்த காரணத்தினாலும் அதை தவிர்த்து விடக்கூடாது. என்ன சோதனை இருந்தாலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நீங்கள் ஓட்டளிக்க செய்ய வேண்டும். தமிழகம் டெல்லியிலே ஒரு வலிமையான அரசு அமைப்பதற்கு முழு ஆற்றலுடன் ஓட்டளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். भारतीय जनता पार्टी और साथी दलों को विजयी बनाइए, भारी मतदान कीजिए। भारत माता की जय। पूरी ताकत से बोलिए, दोनों मुट्ठी ऊपर करके बोलिए, भारत माता की जय, भारत माता की जय। தமிழகத்தின் மூலமாக டெல்லியிலே ஒரு மாற்று அரசாங்கத்தை நிச்சயம் கொண்டு வாருங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்களுக்கு.